அதனால வந்து லைஃப் எப்படி மாறி எல்லாரோட கதையும் மாறி போயிடுச்சு. எல்லாரோட கதையும் மாறி ஃபீல்டு ஒர்க்கு எல்லாரும் ஃபீல்டு ஒர்க்கு வேஸ்டா போயிடுச்சு. இந்த படத்தை பாருங்க, நல்லா இன்பமா இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியும். நல்லா இருக்கு, பாருங்க. ஆக்டிங் எப்படி இருக்கு? சாம் நிக்கம் ஆக்டிங் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. படமே நல்லா இருக்கு. படம் குறையே இல்ல. படத்துல குறை சொல்றாங்க, எதுவுமே கிடையாது. நல்லா இருக்கு. இன்பமா இருக்கு. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளேலாம் ரொம்ப ஸ்டோரி எல்லாமே ரொம்ப ஃபீச்சரா இருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. நம்மளே உருவெடுக்குது படம். எல்லாம் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் அதோட மஜாவா இருக்கு. ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. பை படம் பாருங்க. சொல்றத விட சின்ன ஒரு அதுதான் ப்ரோ, ஒரு கோவத்தை இது பண்றது ஒரு ஃபேமிலி ஒரு எப்படிதான் அதை பத்தி எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்றத பத்தி நல்லா பண்ணிடுறாங்க படத்தை. வெறும் சண்டையா இருக்கு, சண்டை காட்சியா இருக்கு. சண்டை வந்து எல்லா படத்துலயும் தான் ப்ரோ வரும். ஆனா இந்த என்ன பொறுத்தவரைக்கும் கரெக்டா இருக்கு. கரெக்டான சண்டை குத்துறாங்க. நல்லா இருக்கு படம். அதெல்லாம் இல்ல படம் உண்மையிலே நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலி மெயினா பாக்கணும்ன்ற நானு ஃபேமிலி தான் பாக்கணும். ஒரு கோவத்தை இது பண்றது ஒரு ஃபேமிலி எப்படி என்ன நடக்குது வந்து பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கு படம் ப்ரோ. ப்ரோ எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையிலே நல்லா இருக்கு. நீங்க நம்பிக்கையோட வந்து பார்க்கலாம். உங்க ஃபேமிலி நீங்களே வந்து கூட பார்க்கலாம். சென்டிமெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணா வந்து பார்க்கலாம். அத சொன்னேன் நானே கொஞ்சம் அழுதுட்டேன். அந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கா? சார் கண்டிப்பா ஃபேமிலியா இருக்கவங்களுக்கு நல்லா எமோஷனலா இருக்கு. ஒரு மாதிரி இந்த பிரெக்னன்ட் லேடிஸா இருக்காங்க, அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். என்கிட்ட ஒரு பேபி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்டா ஃபீல் ஆகுது. ஆக்ஷன் இதெல்லாம் கலந்துருக்கீங்க. இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் அதுதான் நான் சொல்லிடல. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இந்த மூவி அவ்வளோலாம் எதுவும் இதுவா இல்ல, பட் சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பா வந்து நீங்க இந்த மூவியை வந்து தியேட்டர்ல விசிட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபேமிலியா எல்லாரும் வந்து பார்க்கணும்னு என்னோட என்ன கதை சொல்லுவாங்க? கதை பெஸ்ட் எல்லாரும் இப்படி சொல்லிட்டா எப்படி தெரியும்? நீங்க வந்து ஃபேமிலியோட ஆடியன்ஸா வந்து பார்ப்பாங்க. ரீமேக் செம்ம, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச சாங். கண்டிப்பா அந்த எல்லாரும் தியேட்டர்ல விசிட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. அதாவது ரியல் லைஃப்ல நீங்களே அனுபவப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ள இருக்கு. சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. படத்துல ரெண்டு ஹீரோல யாரோட ரெண்டு பேருமே பக்காவா பண்ணிருக்காங்க. வேலு நல்லா பண்ணிருக்காரு, ஹீரோவும் நல்லா பண்ணிருக்காரு, வேற லெவல்ல பண்ணிருக்காரு. சப்போர்ட்டிங் கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதான் கம்பல்சரி மெட்ராஸ்காரன், அதாவது அந்த டைட்டில் ஏற்ற மாதிரி வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இந்த படத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அந்த மாதிரி ஏதாவது எல்லாமே எமோஷனலாவும் நல்லா கனெக்ட் ஆகுது. ஒரு இப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போது அந்த நம்ம நிகழ்வுகள் அது எல்லாமே சூப்பரா கனெக்ட் ஆகுது. நீங்க உள்ள இருந்தா அந்த படத்தை விட்டு வெளியே வர மாட்டீங்க. அந்த லெவல்ல வேற லெவல்ல இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஆனா நல்ல கதையும் சூப்பரா நல்லா திங்க் ஆகுது. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு 10ஆம் தேதி. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. ஸோ நல்ல ரிவ்யூஸ் வருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட போய் படம் பார்க்கலாம். வயலன்ஸ் தான், ஆனா ஜாலியா பார்க்கலாம். பாருங்க. கத்துறாங்க, சந்தோஷமா இருக்கு கேட்கும் போது. ரிவ்யூஸ்லாம் எப்படி சொல்றது, கொஞ்சம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. பார்ப்போம், இனிமே போக போக தெரியும். ஸோ மற்ற படங்களும் நல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ எல்லா படமும் தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். எல்லாமே பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. சந்திப்போம். மெட்ராஸ்காரன் படம் பார்த்தாங்க. மெட்ராஸ்காரன் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. யதார்த்தமா இருந்தது. வாலியனோட டைரக்ஷன் வந்து ரொம்ப யதார்த்தமா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு படம். அவரோட ஸ்க்ரீன் பிளேலாம் அவ்வளோ சாரஸ்யமா இருந்துச்சு. என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சாம் சிஎஸ் சாரோட மியூசிக் பயங்கரமா இருக்கு படத்துல. எல்லாரும் சினிமாட்டோகிராஃபர் பிரசன்னா செம்மையா பண்ணிட்டாரு. வசந்தனா எடிட்டிங் பயங்கரமா பண்ணிட்டாரு. ஸோ என்ன சொல்றது, படம் அவ்வளோ சஸ்பென்ஸ் இருந்துச்சு. இன்டர்வல்னா அவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிச்சு அப்படின்ச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் டீம் சேர்ந்து டீம் ஒர்க் நல்லா இருந்துச்சு. ப்ரொடியூசர் ஜெகதீஷ் நாகர் வாழ்த்துக்கள், வாலினாக வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இந்த பொங்கலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தை. நல்லா இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு. சாம் சிஎஸ் அண்ணா மியூசிக்கா பேர் கேட்கும் போதே ஒரு கொஞ்சம் மாசா இருக்குல்ல, அதோட பயங்கரமா இருக்குது. மாசா மியூசிக்லாம் அப்படி போட்டிருக்காரு. பாட்டு படத்துல என்ன சொல்றது, நல்லா அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த பாட்டு கொடுத்துருக்காரு. ரொம்ப யதார்த்தமான ஒரு படம். மெட்ராஸ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. அது என்ன டைட்டில் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் கதையிலையும் சொல்லியிருக்காரு. என்ன
வேணுமோ அது கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதை தாண்டி மீட்டர்லாம் எதுவும் போல, நல்லா பண்ணார். டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாரோட ரிவ்யூ. படத்துக்கு பொங்கல் வந்து நிறைய படம் வந்திருக்கு. இந்த படமும் நல்லா ஓடணும், எல்லா படமும் நல்லா ஓடணும் தான் எங்களோட ஆசை. அதுதான். தேங்க்யூ. ஷைனி நல்லா பண்ணியிருக்காரு. புதுசாக இருந்துச்சு அவர் பார்க்கும்போது. தமிழ் சினிமாவில் நல்லா பண்ணியிருக்காரு. கலையரசன் அண்ணாவும் அவங்க சேர்ந்து பயங்கரமாக பண்ணிட்டார். ஷைன் நிகம் அண்ணாவும் நல்லா இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நம்மளை அப்படியே எமோஷனலாக கொண்டு போனார். அப்படியே ஆக்ரோஷமாக கொண்டு போனார். நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக நீங்களும் நம்ம சினிமா போர்ட்டல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ஆமாம் பாருங்கள். ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.